இந்த பறவை எல்லாமே மரத்தை இல்லாட்டி பாறையை முட்டை வரப்ப நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக பறந்துட்டு வர்றதை நோட் பண்ணுறாரு. அண்ட் தேர் கோஆர்டினேஷன் வாஸ் ஆஃப். தே வேர் நாட் நேவிகேட்டிங், தே வர் ஜஸ்ட் ட்ரிஃப்டிங். அதுக்கப்புறம் பேக் டு பேக்ஸ் நிறைய க்ளூஸ் நமக்கு கிடச்சிச்சு. செகண்ட் க்ளூ என்ன அப்படின்னா, தே வேர் ஆல்ரெடி டிஸ்ஓரியன்டட் பிஃபோர் தே ஹிட் எனிதிங். அதாவது அந்த பைத்தியம் பிடிச்ச பறவை எல்லாமே எந்த ஒரு ஆப்ஜெக்டை முட்டை வரத்துக்கு முன்னாடி இறந்து முட்டி கீழே விழுந்து சாகிறதா சொல்கிறாரு. இந்த செகண்ட் க்ளூக்கு அப்புறம் நார்மல் ஒரு கோஸ்ட் மிஸ்டரியாக இருந்த இந்த ஸ்டோரி சயின்டிஃபிக் மிஸ்ட்ரியாக தள்ளப்படப்பட்டுருச்சு. பிகாஸ் சயின்டிஃபிக்கலி எப்படி ஒரு பறவை இறந்ததுக்கு அப்புறமும் பறக்கும் அப்படின்னு ஒரு பெரிய கொஷின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லிட்ரலி யாருக்குமே ஆன்சர் தெரியல. சலீம் அலி அவரோட முயற்சியை கைவிட்டு திரும்பி போகிறாரு. ஆனால் அந்த பறவை எல்லாமே எப்பவும் போல இறந்துட்டு தான் இருக்கு.